இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் ஆம்லெட் கறி. சப்பாத்தி, பூரி கூடலாம் சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். உடனே சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன குடமிளகா இந்த மாதிரி பெருசு பெருசா நறுக்குனதை சேர்த்து ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். நல்லா வதங்கிடுச்சு. கடைசியா ஒரு சின்ன தக்காளி சேர்த்து கலந்துட்டு அவ்வளோதான், வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். அதே பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 முட்டை, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் எல்லாமே நல்லா பீட் பண்ணிட்டு ஆம்லேட்டா போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு ஆம்லேட் நல்லா வெந்ததும் கரண்டியால இந்த மாதிரி பீஸை கட் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகா நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் வறுத்த கடலை மாவு சேர்த்து வெங்காயத்து கூட நல்லா வதக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலா தூள், தக்காளி எல்லாமே நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஆம்லேட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மசாலா கூட வதக்குங்க. மசாலா கூட ஆம்லேட் நல்லா வதங்கிடுச்சு. 1 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு மேலேயே மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. வறுத்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காயிடும். கடைசியாக மல்லி இலை தூவி கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல ருசியான எக் ஆம்லேட் கறி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.